இல்லை சண்டை போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஈகோ விட்டுட்டு நானே போய் பேசியிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரு யுகம்தான், இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த நெகட்டிவிட்டிக்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது பாசிட்டிவாக எங்களோட லைஃப் மாறதுக்கு நிறையா இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் கோட்டை விட்டுட்டு நிற்கிறேன் சரண்யா. இப்படி எல்லாத்துக்கும் காரணமான என்னோட ஈகோ என் கூட இருக்குது இன்னைக்கு. ஆனால் என் காவ்யா என்னோட இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே என் மேலே எனக்கு செமைய கோவம் வரும். நான் இந்த கதையை சொல்ல காரணம் என்னென்னா, என்ன மாதிரி ஈகோ தான் முக்கியம்னு யாரும் நினைக்காதீங்க ப்ளீஸ். லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஈகோ காமிக்கிறது சுத்த வேஸ்ட். டைம் போனால் திரும்ப வராது. இன்ஃபேக்ட் அது ஒரு முட்டாள்தனம். அதை எப்படி சரி பண்ணணும்னு கூட அஃப்கோர்ஸ் சரி பண்ண முடியாது. பட் இந்த தப்பை அட்லீஸ்ட் யாரும் பண்ணாமல் இருக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சதான் நான் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வருண் சொல்லியிருக்காங்க. உங்களோட இழப்புக்கு ரொம்ப சாரி வருண். ஆனால் உங்களோட இந்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், அது அடுத்தவங்களுக்கு உதவலாம், அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் பாருங்கள். அதை ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம், இது முக்கியமே இல்லை அப்படிங்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ண வேண்டியது லவ். அதை லெட் கோ பண்ணணும்னா நீங்கள் விட வேண்டியது ஈகோ. லவ் ஜெயிக்கணும்னா ஈகோ தோக்கணும். வெரி சிம்பிள். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்குது, அது மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தி சீக்ரெட் நோட்புக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப அனானிமஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கூட உங்களோட கதையை அனுப்பலாம். மறுபடியும் உங்கள் கதையில் உங்களை மீட்